வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பெங்காலி சினிமால 2017ல வெளியான தனஞ்சய் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா உண்மை சம்பவத்தை தழுவிதான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. நிறைய காட்சிகளை மாத்தி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஏற்கனவே இந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த படமும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை இருக்கு பாத்தீங்களா, 2004ல தான் தொடங்குது. ஸ்டார்டிங் காவியான்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் லாயரா இருப்பாங்க. இப்ப தூங்கி முழிக்கிற காவியா இருக்காங்கல்ல, எங்க அவ போனா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. சந்திரான் தான் தேடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த சந்திராவை பாத்துடுறாங்க. எதுக்காக இங்க வந்து நின்னுட்டு இருக்க, உள்ள வான்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. அந்த சந்திரா இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்டுக்கான நீதியை வாங்கி தந்துருவீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கவலைப்படாத, என் மென்டாரை கூப்பிட்டு இருக்கேன், அவர்கிட்ட பேசி இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த மென்டார் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் பேரு சிபிராஜ் அப்படின்றது. சிபிராஜ் கிட்ட ஏற்கனவே முடிஞ்சு போன கேஸ பத்தி இவங்க சொல்றாங்க. இந்த கேஸ் 14 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கும். இந்த சந்திராவோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருக்காரு போல. அதை பத்தி தான் இந்த இடத்துல இவங்க மென்டார் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த சந்திராவை இவங்க ஊர்ல சர்வீஸ் பண்றதுக்காக போகும்போது பார்த்திருப்பாங்க. அதாவது என்ஜிஓ மாதிரி சர்வீஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஊருக்கு வரும்போது தான் இந்த சந்திராவை பார்த்திருப்பாங்க. சந்திரா ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு அப்செட்டாவே இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் செய்யாத தப்புக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, நீங்க தான் நியாயம் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி கடவுளை பார்த்த மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க காவியா இருக்காங்கல்ல, கூட இருக்க பொண்ணு கிட்ட அந்த லேடி யாரு என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுவா, அந்த லேடியோட ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அதை நினைச்சுதான் இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பாங்க. இதனால காவியாக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்கும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், என் கூட வாங்கன்ற மாதிரி தான் இவங்க ஊருக்கு கூட்டு வந்திருக்காங்க. இப்ப சிபிராஜ் கிட்ட அந்த கேஸ பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த கேஸ் தெரியும், அந்த கேஸ மறந்துருப்பாங்க. 14 வருஷம் ஓடிடுச்சுல, அதனால தான் மறந்துருப்பாங்க. இப்ப நமக்கு அது என்ன கேஸ்ன்றதை கொஞ்சம் கொஞ்சமா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா 14 வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் இருக்காருல, திடீர்னு வேலையை விட்டு இவங்க ஊருக்கு வந்திருப்பாரு. சிட்டில வேலை பார்த்தவர் திரும்பி கிராமத்துக்கு வந்திருக்காரு. ஒய்ஃப் என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவங்க ஹஸ்பண்ட் தனஞ்சய் இருக்காருல, நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், அதனால தான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன பிரச்சனைன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் பாத்தீங்களா. இப்பதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 2004ன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த சம்பவம் 1990ல நடந்திருக்கும். இப்ப ஏமான்ற ஒரு ஸ்கூல் பொண்ணை காட்டுறாங்க. இவங்க இருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. வாட்ச்மேனுமே என்னமா எக்ஸாம் எப்படி பண்ணன்ற மாதிரி கேக்குறாரு. நல்லாதான் அங்கிள் பண்ணன்ற மாதிரி இந்த பொண்ணுமே படிக்கட்டுல நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணோட அம்மா பேரு சுரபி அப்படின்றது. சுரபி தான் கதவை திறக்கிறாங்க. ஏன்டி இவ்வளவு லேட்டுன்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணு டிராபிக் ஜாம்னு சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா இருக்காங்கல்ல, கோயிலுக்கு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. லிஃப்ட் வசதி எல்லாம் அப்பயே இருக்கு. இவங்க லிஃப்ட் மூலியமா தான் கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல தனஞ்சய்னு ஒரு நபர் வராரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டியா வேலை பார்த்திருப்பாரு. ஆனா இங்க இருந்து வேற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு இவரை மாத்திட்டாங்க போல. இருந்தாலும் இன்சார்ஜ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ன்றதுக்காக தான் வந்திருப்பாரு. இன்சார்ஜ் இல்லல்ல, அதனால மேல் வீட்டுக்கு போய் போன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே மேல இருக்க ஏதோ ஒரு வீட்டுக்கு கிளம்புறாரு. என்ன வீட்டுக்கு கிளம்புறாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. லிஃப்ட்டுக்கு ஒரு ஆபரேட்டர் இருப்பாரு. அவருமே இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாரு. இவர் ஒரு இன்சார்ஜை பார்க்க போனார்ல, அந்த இன்சார்ஜ் இப்ப கீழே வந்திருக்காரு. எங்க அந்த தனஞ்சய் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்பதான் உங்களை பாக்குறதுக்காக வந்தான், உங்களுக்கு கால் பண்றதுக்காக மேல போனான்ற மாதிரி அங்க இருக்க செக்யூரிட்டி சொல்லிட்டாரு. டே தனஞ்சய் கீழே வான்ற மாதிரி இந்த இன்சார்ஜ் கூப்பிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல தனஞ்சய் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ எதுக்குடா இங்க வந்த, நேரடியா அங்க போக வேண்டியதானு கேக்குறாரு. அதுவும் இல்லாம 2 மணிக்கே உன் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சுலன்ற மாதிரி கேக்குறாரு. முடிஞ்சிருச்சு, நான் தியேட்டருக்கு போய் சினிமா பார்த்துட்டு வந்தேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்றதுக்காக தான் வந்தேன், சொல்லிட்டேன்ல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தனஞ்சய் இருக்கார்ல இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அம்மா கோயிலுக்கு போன மாதிரி காமிச்சாங்கல்ல, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அம்மா திரும்பி வராங்க. அப்படி திரும்பி வந்த அம்மா இருக்காங்கல்ல, லிஃப்ட்ல டிராவல் பண்றாங்க. அப்ப ஆபரேட்டர் இருக்கார்ல, அந்த தனஞ்சய் உங்க வீட்டுக்கு தான் போய் கால் பண்ணான் போல, இன்சார்ஜுக்கு கால் பண்றதுக்காக போனான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. தனஞ்சய் அங்கதான் போனாரான்றது இவருக்கு தெரியாது, போயிருக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால இப்படி சொல்லிட்டாரு. அவன் எதுக்கு என் வீட்டுக்கெல்லாம் போனான்ற மாதிரி இந்த லேடி யோசிச்சுக்கிட்டே வராங்க. இப்ப கதவை தட்டினா பொண்ணு கதவை திறக்க மாட்டா. திரும்ப திரும்ப கதவை தட்டுறாங்க, பொண்ணு கதவை திறக்க மாட்டா. அந்த தனஞ்சய் ஏதாவது பண்றானா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பயம்லாம் வர ஆரம்பிக்குது. இவங்க பதட்டமா கதவை தட்டுறத சுத்தி இருக்கவங்க கவனிக்கிறாங்கல்ல. இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா இவங்க கதவை திறந்து உள்ள வராங்க. அப்படி உள்ள வரும்போது பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, செமி நியூடா இருக்கா. அதாவது மேல எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் போடாம இருக்கா. இத பாக்குற அம்மாக்கு தூக்கி வாரி போட்டது. அம்மா செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. முதல்ல பொண்ணை மறைக்க
மறைக்கணும்ன்ற மாதிரி வேகமா மறைச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாக்குறவங்களுமே என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் பதட்டப்பட்டு இருக்காங்க. அந்த தனஞ்சய் தான் இப்படி பண்ணிட்டான் போல. அந்த தனஞ்சய் எதுக்காக என் பிளாட்டுக்கு வந்தான்? ஏற்கனவே எங்களுக்கும் அவனுக்கும் பிரச்சனை இருக்குல்ல, அவன் எதுக்கு இங்க வந்தான்ற மாதிரிலாம் இந்த லேடி பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனல, இந்த லேடி என்ன பண்றாங்கன்னா லிஃப்ட் மூலியமா பொண்ணை வேகமா கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஆனா கீழே கொண்டு வரும்போதே பொண்ணு கிட்ட சுத்தமா அசைவு இல்ல. அதனால டாக்டருக்காக வெயிட் பண்றாங்க. இப்ப டாக்டரும் இந்த இடத்துக்கு வந்து செக் பண்றாரு. அப்படி செக் பண்ண டாக்டர் ஏற்கனவே பொண்ணு இறந்து போயிட்டான்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற அம்மா இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் தகவலை பாஸ் பண்றாங்க. பையன் பெரிய பையன்லாம் கிடையாது, கொஞ்சம் சின்ன பையன் தான். அந்த பையனுக்கு இன்ஃபர்மேஷன் போய் அந்த பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். அதே மாதிரி ஹஸ்பண்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பாரா உன் தங்கச்சி இறந்து போயிட்டா, பாரா உன் தங்கச்சி இறந்து போயிட்டான்ற மாதிரிலாம் இவங்க ஃபீலிங்கா சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாருமே இறந்து போன பொண்ணை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்டுக்கு இந்த இடத்துல ஒரு செயின் கிடைக்குது. ஹஸ்பண்டுமே அந்த செயினை எடுத்து வச்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸ்க்குலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. வந்த போலீஸ் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. இந்த அப்பாக்கு ஒரு செயின் கிடைச்சதா சொன்னல, அந்த செயினை காட்டுறாரு. இந்த செயின் யாரோடதுன்னு விசாரிக்கும் போது இன்னொரு செக்யூரிட்டி இருக்கார்ல, அவர் என்னோட செயின்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னோட செயினா இருந்தாலும் நான் ஏற்கனவே தனஞ்சய் கிட்ட தந்துட்டேன், இப்ப அது தனஞ்சயோட செயின்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி ஒரு டிரெஸ்ஸோட பட்டன் கிடைக்குது. சோ தனஞ்சய் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான், இந்த பொண்ணு கிட்ட எல்லாம் மீறி நடந்திருக்கான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து சைலண்டா கிளம்பி போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே தனஞ்சய்க்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு போல. கொஞ்ச நேரத்துல சீனியர் வராரு. இப்ப விசாரிச்ச ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, சீனியர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அந்த தனஞ்சய் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல சார், ஊரை விட்டே தப்பிச்சு போயிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்ப தனஞ்சய் தான் குற்றவாளின்னு இவங்க முடிவே எடுத்துடுறாங்க. இத பத்தி மீடியா கிட்ட பேசணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மீடியாக்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கல்ல. இந்த சீனியர் ஆபீசர் தனஞ்சய்னு ஒருத்தனை சந்தேகப்படுறோம், சீக்கிரமா அவனை லாக் பண்ணி விசாரணை பண்ணுவோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இத பத்தி இப்ப நியூஸ்ல எல்லாம் வருது, சென்சிட்டிவான கேஸ்ல, அதனால நியூஸ்ல பயங்கரமா இததான் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப போலீஸுங்க என்ன பண்றாங்கன்னா தனஞ்சயோட சொந்த ஊருக்கு வந்துடுறாங்க. அது ஒரு சின்ன கிராமமா இருக்கும். அங்க இருக்க எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. எங்க அந்த தனஞ்சய், ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி அப்பா தம்பின்னு எல்லாரையும் போட்டு போலீஸுங்க அடிச்சிட்டு இருக்காங்க. தனஞ்சய் இங்க இல்ல, தனஞ்சய் இங்க இல்லன்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான் போலன்ற மாதிரி போலீஸுங்க கிளம்பிடுறாங்க. உண்மையிலேயே தனஞ்சய் இருக்காருல, அவரோட சொந்த கிராமத்துக்கு வந்திருப்பாரு. போலீஸ் வரும்போது மட்டும் ஒளிஞ்சிருக்காரு போல. அதை பத்தி இந்த சந்திரா கிட்ட கேட்கலான்ற மாதிரி இவங்களும் சந்திரா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மேற்கொண்டு நடந்த விஷயத்த சந்திரா சொல்றாங்க. போலீஸ் வரது தெரிஞ்ச ஹஸ்பண்ட் வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாரு. போலீஸ்லாம் போனதுக்கு அப்புறம் சந்திரா இருக்காங்கல்ல, அவருக்கு சாப்பாடு தரதுக்காக வந்திருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல கொஞ்சம் ஒண்ணு மண்ணாலாம் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்கும்போது போலீஸ் ஜீப் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. ரெண்டு பேருமே பதட்டப்படுறாங்க. பார்த்தா போலீஸுங்க ஒய்ஃபை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்திருக்காங்க போல. இவரை இந்த இடத்துல அமுக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. இவருமே போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சோன்னா தப்பிச்சு ஓடுறதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா போலீஸுங்க இவர் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்கல்ல, அவன் எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. வைக்கோல் கிட்ட எல்லாம் அவர் தப்பிக்க பாக்குறாரு. அதை மீறி அவர் அமைக்கிறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரிலாம் தனஞ்சய் சொல்றாரு. இவங்க கேட்க மாட்டாங்க. ஒழுங்கு மரியாதையா வந்துருன்ற மாதிரிலாம் இழுத்துட்டு இருக்காங்க. இவர் தான் அந்த தப்ப பண்ணது அப்படின்ற மாதிரி போலீஸ் கன்ஃபார்மே பண்ணி இங்க இருந்து இவரை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவரை இதுக்கப்புறம் நான் பிபின்னு சொல்றேன், தனஞ்சய் தான் இந்த குற்றத்தை பண்ணான்ற மாதிரி தான் இவர் பேச போறாரு. அதே மாதிரி தனஞ்சய் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவருக்காக ஒரு லாயரை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அவரை நான் முகேஷ்னு சொல்றேன். இப்ப முதல்ல பிபி இருக்காரு பாத்தீங்களா, தனஞ்சய் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு. எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை இந்த பிபியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த அம்மா வெளியே கிளம்பி போனதை இவன் கவனிச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் உள்ள வந்திருக்கான். நான் இன்சார்ஜுக்கு கால் பண்றேன்ற மாதிரி இந்த பொண்ணோட வீட்டுக்கிட்ட வந்திருக்கான். நான் கால் மட்டும் பண்ணிக்கிறேன்னு இந்த சின்ன பொண்ணு கிட்ட கேட்டிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு நமக்குமே நடந்த மாதிரி காட்டுறாங்க. நான் ஒரு கால் மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அந்த பொண்ணு சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அந்த சமயம்லாம் சிலர் வீட்ல தானே போன் இருக்கும். அந்த மாதிரி இவங்க வீட்ல போன் பண்றதுக்காக தான் தனஞ்சய் வந்திருக்காரு. அந்த பொண்ணு வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவனுமே தண்ணி கேட்டு அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வரான். அந்த பொண்ணு கிட்ட சில்மிஷம் பண்றதுக்கு ட்ரை பண்றான். விடுன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. அதை மீறியும் இந்த தனஞ்சய் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட எல்லாம் மீறி நடந்துடுறான். இப்படி நடந்துட்டு இருக்கும் போதுதான் இவனோட இன்சார்ஜ் இருக்கார்ல, டே தனஞ்சய் கீழே வாடான்ற மாதிரிலாம் கத்திருப்பாரு. ஐயோ இவரு வேற வந்துட்டாரான்ற மாதிரி இவன் பதட்டப்படுறான். அப்பதான் ஒரு பட்டன் கீழே விழுந்திருக்கும். அதே மாதிரி இவனோட செயின் கீழே விழுந்திருக்கும். வேகமா அங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். இதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பிபி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா தனஞ்சய் இருக்கார்ல, இதை முற்றிலுமா மறுக்கிறாரு. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, நான் பிரகாஷ்னு ஒருத்தர் வீட்டுக்கு தான் கால் பண்றதுக்காக போனேன். நான் போயிட்டு இருக்கும் போதே கீழே இன்சார்ஜ் கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேட்டது, நான் திரும்பி இறங்கி வந்துட்டேன், நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இருந்தாலுமே இந்த பிபி விடமாட்டாரு. இவரை லாக் பண்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்கிறாரு. ஆக்சுவலா 3 நாளைக்கு முன்னாடியே இவரை போஸ்டிங் மாத்தி இருப்பாங்க. அவர் மாறாம இதே இடத்துல இருந்திருக்காரு. ஏன் அப்படி பண்ணன்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க.
அதாவது செக்யூரிட்டிஸ் எல்லாம் பிரிச்சு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி வேற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போன்ற மாதிரி இவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காங்க போல. அதை மீறியே இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு எதுக்கு வந்தன்ற மாதிரி தான் லாக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கம்பெனி சைடுல இருந்து லெட்டர் வந்திருக்கும். அந்த லெட்டர் கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கும். அதனால தான் நானும் லேட்டா மாறினேன். இன்சார்ஜ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். மத்தபடி நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி தனஞ்சய் சொல்லிட்டாரு. ஆனா ஆதாரம் எல்லாமே இவருக்கு எதிரா இருக்கு. பிபி இருக்கார்ல, இவர் தான் வந்திருக்காரு, இவர் தான் இப்படி பண்ணிருக்காரு, இந்த டைம்க்குள்ள தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு ஆதரவா இருக்க முகேஷ் இருக்கார்ல, ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்குலாம் இந்த இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. தனஞ்சயோட செயின் அங்க கிடைச்சதா சொன்னாங்க பாத்தீங்களா, உண்மையில அது தனஞ்சயோட செயின் கிடையாது, வேற ஒருத்தரோட செயினா இருக்கும். இவர் தந்ததா சொல்றாரு. இவர் சொல்றத நம்ம எப்படி நம்ப முடியும்ன்ற மாதிரி முகேஷ் பேசிட்டு இருக்காரு. தனஞ்சய காப்பாத்துறதுக்கு நிறைய பாயிண்ட்லாம் வச்சிட்டு இருக்காரு. இப்படியே கேஸ் போறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இந்த கேஸ பத்திலாம் நடுவுல நமக்கு காட்டுறதெல்லாம் இவங்க டிஸ்கஸ் பண்றது தான். அந்த கேஸ் மாச கணக்குல போயிருக்காது, வருஷ கணக்குல போயிருக்கும். அதாவது ஒரு 4-5 வருஷம் அந்த கேஸ் நடந்திருக்கும். அதை பத்தி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. நிறைய ஹியரிங் நடந்துகிட்டே இருக்கு. இவங்க சைடுல எப்படியாவது தனஞ்சய காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தனஞ்சய்க்கு எதிரா நிறைய எவிடன்ஸ் இருக்கு. தனஞ்சய லாக் பண்றதுக்கு அந்த பிபி பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே வருஷங்கள் ஓடிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. தனஞ்சய் சத்தியமா நான் இதை பண்ணவே இல்ல, என்ன மாட்ட வைக்கிறதுக்கு எல்லாருமே பொய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த வீட்டுல உன்னோட பட்டன் கிடைச்சிருக்கு, அந்த சின்ன பொண்ணோட அப்பா எடுத்து வச்சு போலீஸ் கிட்ட தந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பிபி சொல்றாரு. சார் கண்டிப்பா பட்டன்லாம் கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்ல. போலீஸுங்க என்ன அரெஸ்ட் பண்றதுக்காக வந்தாங்கல்ல, அப்ப அந்த ஷர்ட்டை தேடி கண்டுபிடிச்சு எடுத்தாங்க. அதுல இருக்க பட்டனை போலீஸுங்க தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. சத்தியமா நான் அந்த வீட்டுக்குள்ளேயே போல. அப்படி இருக்கும்போது பட்டன் எப்படி சார் போயிருக்கோன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட சீமன் சாம்பிள் கிடைச்சா அதை வச்சு கேஸை முடிச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். அந்த பொண்ணு கிட்ட சீமன் சாம்பிள் கிடைச்சிருக்காது. அதெல்லாம் தனஞ்சய் அலஸ்டான் அப்படின்ற மாதிரிலாம் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. பிபி தனஞ்சய லாக் பண்றதுக்கு நிறைய பாயிண்ட் எல்லாம் வச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை அடிச்சே சாவடிச்சிருக்கான். அந்த பொண்ணு கத்தக்கூடாதுன்றதுக்காக திரும்ப திரும்ப அடிச்சிருக்கான். அதனால தான் அந்த பொண்ணோட உயிர் போயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவருக்காக பேச வேண்டிய முகேஷ் இருக்கார்ல, டிஃபெண்ட் பண்ற மாதிரி நிறைய பாயிண்ட் வைக்கிறாரு. டாக்டர் ரிப்போர்ட் படி பார்த்தா அந்த பொண்ணு விருப்பப்பட்டு ஒன்னா இருந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பிரைவேட் பார்ட்ல பெருசா காயம் இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஃபோர்ஸா ஒன்னா இருக்கும் போது அங்கேயுமே காயம் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி காயம் எல்லாம் இல்ல. அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்ட் இருந்து பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா இருந்திருக்கலாம்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த பொண்ணை கலங்கப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த பிபி சொல்றாரு. அடுத்ததா இப்ப வந்து அந்த லிஃப்ட் ஆபரேட்டரை கூப்பிட்டு பேசுறாங்க. என்னென்ன டைம்ல என்னென்ன விஷயம் நடந்தது ஆர்டரா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஒரு ஆர்டரை சொல்றாரு. ஆனா அந்த ஆர்டர் அம்மா சொல்றது கூட மேட்ச் ஆக மாட்டேங்குது. இத நல்லா முகேஷ் புடிச்சுக்கிறாரு. பாத்தீங்களா, ரெண்டு பேருமே வேற வேற டைம் சொல்றாங்க. அதே மாதிரி லிஃப்ட் ஆபரேட்டர் இங்க ஒரு டைமிங்க சொல்றாரு. ஆனா ஸ்டேட்மெண்ட்ல வேற ஒரு டைமிங்க எழுதி தந்திருப்பாரு. எதனால அந்த மாதிரி எழுதி தந்தீங்கன்ற மாதிரி முகேஷ் கேக்குறாரு. எனக்கு எழுத படிக்கலாம் தெரியாது, அவங்க நான் சொன்னதை எழுதிட்டேன், சைனை போடுங்கன்னு சொன்னாங்க, நான் சைனை போட்டுட்டேன்ற மாதிரி சொல்றாரு. பாத்தீங்களா ஜட்ஜ், இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு, ஆனா போலீஸுங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை வாங்கியிருக்காங்க. யாரை காப்பாத்துறதுக்காக போலீஸ் இப்படி பண்றாங்க? கண்டிப்பா அந்த பேரண்ட்ஸ் சைடுல ஏதோ தப்பு இருக்கு, அதனால தான் காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் முகேஷ் பயங்கரமா பாயிண்ட் எல்லாம் வச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு இயரிங்ல நடக்கிறது இல்ல, பல இயரிங்ல நடக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணோட அம்மா சுரபியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட டைமிங் எல்லாம் கேக்குறாங்க. அந்த லேடி டைமிங் எல்லாம் சொல்றாங்க. அதுல ஏகப்பட்ட மிஸ் மேட்ச் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க வந்து அரை மணி நேரத்துல வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரதுக்குலாம் அரை மணி நேரம் பத்தவே பத்தாது. எப்படி அரை மணி நேரத்துல நீங்க வந்திருப்பீங்கன்ற மாதிரிலாம் மடக்கி மடக்கி நிறைய முகேஷ் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த அம்மா இருக்காங்கல்ல, 3 மணி நேரம் கழிச்சு தான் போலீஸ்க்கு கால் பண்ணி தகவலை சொல்லியிருப்பாங்க. போலீஸ் கிட்ட தகவல் சொல்றதுக்கு எதுக்கு அவ்வளவு நேரம்ன்ற மாதிரிலாம் முகேஷ் கேக்குறது. இப்ப பிரசன்ட்ல இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. முகேஷ் பாயிண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் வச்சிருக்காரு. தனஞ்சய்க்கு ஃபேவரா தான் இந்த கேஸ் போயிருக்கு. அப்புறம் எப்படி தடம் மாறிச்சு, எப்படி தனஞ்சய் இதுல தோத்தான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முகேஷ்னு ஒருத்தர் தானே அவருக்கு ஆதரவா வாதாடிட்டு இருக்காரு. அந்த முகேஷ் பாதியிலேயே கேஸை விட்டு வெளியே போயிருப்பாரு. அதனால தான் தனஞ்சய்க்கு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. தனஞ்சய் கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது அப்பாவை மீடியாட்கள்லாம் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என் பையன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான், முதல்ல இங்க இருந்து போங்கன்ற மாதிரிலாம் அப்பா கோவப்பட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த கேஸை பத்தி எல்லா விஷயத்தையும் படிச்சிடுறாங்க. திரும்பி அந்த கேஸை ரீஓபன் பண்ணோம், அதுக்கு நம்ம லெட்டர் போட்டுலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. போக போக கேஸ் தனஞ்சய்க்கு எதிராக திரும்புது. தனஞ்சய்க்கு தூக்கு தண்டனையை வழங்கிடுறாங்க. தூக்கு தண்டனை நிறைவேற்ற போறாங்கன்னா கடைசி ஆசையை கேட்பாங்கல்ல, ஒருத்தரை வர வச்சு அவரை பாட வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவருமே இந்த இடத்துக்கு வந்து பாட்டுலாம் பாடிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் தனஞ்சய் ரசிச்சு கேட்கிறாரு. இப்ப தண்டனையை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி தனஞ்சயை கூட்டு போயிட்டு இருக்காங்க. எந்த தப்புமே பண்ணலன்ற மாதிரிலாம் தனஞ்சய் ஃபீலிங்கா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு.
தூக்கு போட்டு அவரோட கதையே முடிச்சிடுறாங்க. ஏற்கனவே இறந்து போனவருக்கு எதுக்காக நீதி வாங்கி தரணும்னு இவங்க நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா இன்னமும் தனஞ்சயோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க அசிங்கப்பட்டு இருக்காங்க. தனஞ்சய் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு, எப்படியாவது அதை ப்ரூவ் பண்ணுன்ற மாதிரி ஃபேமிலி தான் நினைச்சிருப்பாங்க. குறிப்பா அந்த ஒய்ஃப் நினைச்சிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரும் அந்த கேஸை ரீஓபன் பண்றதுக்கான எல்லா வேலையும் பண்ணிடுறாங்க. இந்த வாட்டி ரீஓபன் பண்ணி அவன் பக்கம் நியாயம் இருக்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரா விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. திரும்பி தனஞ்சயோட கேஸை ரீஓபன் பண்ண போறாங்கன்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இத தனஞ்சய் ஊர்க்காரங்க எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஊர்க்காரங்க இன்னமும் அந்த ஃபேமிலியை மோசமா பேசிட்டு இருக்காங்க. பாப்போம் இப்ப என்ன நடக்குது பாப்போன்ற மாதிரி ஊர் மக்கள் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த அம்மா சுரபியை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு, சம்பந்தப்பட்டவனுக்கு தண்டனையும் கிடைச்சிருச்சு, இப்ப எதுக்காக அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க, எனக்கு சொல்றதுல விருப்பம் இல்ல, இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரிலாம் இந்த அம்மா கோவப்படுறாங்க. தனஞ்சய் இதை பண்ணல, வேற யாரோ பண்ணிருக்காங்கன்னு நாங்க சந்தேகப்படுறோம், அதனால தான் இப்படி பேசுறதுக்காக வந்திருக்கோம், கொஞ்சம் பேசுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இந்த அம்மா பேசவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படியும் கோர்ட்டுக்கு நீங்க வர மாதிரி இருக்கும், அப்ப நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க. இவங்க தானே கேஸை ரீஓபன் பண்ணிருக்காங்க, அதனால மீடியா ஆட்கள் எதுக்காக திடீர்னு ரீஓபன் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. தனஞ்சய் தப்பு பண்ணலன்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு, ஒய்ஃப் தான் கேஸை எடுக்க சொன்னாங்க, அதுக்காக தான் எடுக்க போறோம், கண்டிப்பா நியாயத்தை வாங்கி தருவோன்ற மாதிரிலாம் இவங்க பேட்டி தராங்க. இப்ப இவங்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு பாயிண்டா இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க மத்தவங்க கிட்ட விசாரிச்சு பார்த்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வயசான லேடி இருப்பாங்க, அந்த லேடி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான், இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இந்த லேடியுமே ஞாபகம் இருக்கிற சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, எப்பயாவது இவங்க கிட்ட பேசுவா போல, அந்த மாதிரி இவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு மாடியில இருந்து இறங்கி வந்திருப்பா. மாடியில ஒருத்தர் கிட்ட கிளாஸ்லாம் இந்த பொண்ணு கத்துக்கிறா போல, நடுவுல அவர்கிட்ட பேசுறதுக்காகலாம் போவா. இந்த விஷயத்தை தான் நான் அன்னைக்கு கவனிச்சேன். அதுக்கப்புறம் அம்மா கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டது, நான் கீழே போய் என்ன ஏதுன்னு பார்த்தேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ மேல கிளாஸுக்கு போனதுல அவர் ஏதாவது பண்ணிருக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தனஞ்சய்க்கும் அந்த ஃபேமிலிக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்ததா சொன்ன பாத்தீங்களா, என்ன பிரச்சனைனா அந்த ஃபேமிலி வீட்ல சில பொருள்லாம் காணாம போயிருக்கும், தனஞ்சய் தான் எடுத்திருக்கான் போலன்ற மாதிரி அந்த ஃபேமிலி சந்தேகப்பட்டிருப்பாங்க. அதனால இவங்க சொல்லி தான் இடத்தை மாத்த வச்சிருப்பாங்க. அதனால கோவப்பட்டு கூட தனஞ்சய் அப்படி பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி அந்த ஃபேமிலி சொல்லியிருப்பாங்க. தனஞ்சயோட இயல்பு எப்படின்ற மாதிரி வேற ஒருத்தர்கிட்ட இவங்க விசாரிக்கிறாங்க. ஏன்னா இவர் இருந்த இடத்துலயும் அவர் செக்யூரிட்டியா வேலை பார்த்திருப்பாரு. இவர் என்ன சொல்றாருன்னா தனஞ்சய் ரொம்ப சாஃப்டான டைப், அவனை பத்தி இப்ப சொல்றதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அவன் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, என்னால இன்னமும் அவன் அப்படி பண்ணிருப்பான்னு நம்ப முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ தனஞ்சய் கொஞ்சம் சாஃப்டான ஆளு தான், அவன் போய் இப்படி பண்ணிருப்பானா, அதே மாதிரி அவன் திருடி இருக்க கூட வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணோட பாடியை போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணாரு பாத்தீங்களா, அவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த சம்பவத்தெல்லாம் சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் நடந்து 14 வருஷம் ஆகுது, என்னால இப்ப எதுவுமே சொல்ல முடியாது, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே என்னென்னமோ நோண்டி நோண்டி கேட்டு பாக்குறாங்க. ஆனா இவர் சரியாவே பதில் சொல்ல மாட்டாரு, உங்ககிட்ட பேச விருப்பமே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எதுக்காக பேசுறத கூட அவாய்ட் பண்றாரு, அப்ப இவரும் ஏதாவது தப்பு பண்ணிருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எவிடன்ஸை மாத்தி வைக்கிறதுல ஏதோ தப்பு பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நிறைய சேகரிக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு நிறைய பாயிண்ட் கிடைச்சிருது, இதை வச்சு நம்ம வாதாடலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா தனஞ்சயோட தம்பியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவர் பேரு பிரபா அப்படின்றது. பிரபா உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அண்ணி சொல்லியிருப்பாங்க போல, இவருமே உட்காந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ணன் என்கிட்ட சில விஷயங்களை சொன்னாரு, உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தனஞ்சய் நைட்டு நேரம் நடந்து வந்துட்டு இருக்கும் போது 2 பேர் பேசுறதுக்காக வராங்க. நீ தான் அந்த பொண்ணுகிட்ட எல்லை மீறி நடந்துட்டன்ற மாதிரி எல்லாருமே கோவத்துல இருக்காங்க, அந்த சைடு போயிடாத, உன் ஊரை பார்த்து கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எந்த தப்புமே பண்ணலையே, நான் எதுனாலும் பேசிக்கிறேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. டே முட்டாள் மாதிரி பண்ணாத, நீ பேசுறதுக்கு போனா உன்னை சாவடிச்சிருவாங்க, அதனால ஊருக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு டாக்ஸி பிடிச்சி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்கு இவங்க டாக்ஸி பிடிச்சி நம்மள அனுப்பி வைக்கிறாங்கன்ற மாதிரி தனஞ்சய்க்கு தோணி இருக்கும். தனஞ்சய் அந்த டாக்ஸி மூலியமா தான் பஸ் ஸ்டாப் வந்திருப்பாரு. அங்க இருந்து தான் இவரோட ஊருக்கு டிராவல் பண்ணி வந்திருப்பாரு. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுங்க எதுக்கு நம்மள அனுப்பி வச்சாங்க, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தனஞ்சய் யோசிச்சிருப்பாரு. தனஞ்சய் பதட்டமா ஊருக்கு வராருல, தம்பி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. தனஞ்சய் நடந்த எல்லா விஷயத்தையும் தம்பி கிட்ட சொல்லிட்டாரு. நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, ஆனா என் மேல பழி விழும் போல அப்படின்ற மாதிரிலாம் பயந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. என் அண்ணன் கண்டிப்பா இந்த தப்பை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தம்பியும் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. உன் அண்ணனுக்காக முகேஷ்னு ஒருத்தர் வாதாடினார்ல, அவர் எதனால கேஸை விட்டு பாதியிலேயே போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க.
ஆக்சுவலா அந்த முகேஷ் கிட்ட இவங்க மேக்ஸிமம் காசை ஏற்பாடு பண்ணி தந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனா முகேஷ் இருக்கார்ல, நீங்க தர ஃபீஸ்லாம் எனக்கு பத்தாது, அதனால இந்த கேஸை விட்டு நான் வாபஸ் வாங்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் வேணும்ட்டே வாபஸ் வாங்கின மாதிரி தான் தோணுது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதாவது எதிராளுங்க கிட்ட காசு வாங்கிட்டு இப்படி பண்ண மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அவர் காசு வாங்கிட்டு கேஸ் ஒருவேளை விட்டுருப்பாரா? ஏன்னா அவருக்கு சாதகமா தான் கேஸ் போச்சு, போக கூடாதுன்றதுக்காக வேற யாரோ இப்படி பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒரு அப்பாவியான தனஞ்சய சாவடிச்சிட்டதா இவங்க நினைக்கிறாங்க. நம்ம எப்படியாவது உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப தனஞ்சய் ஒரு செல்லுல இருந்தாரு பாத்தீங்களா, சாகிறதுக்கு முன்னாடி ஒரு செல்லுல இருந்தாரு பாத்தீங்களா, அந்த செல்லை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு காவியா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவர் எப்படிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிருப்பாரு அப்படின்றதெல்லாம் இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கேஸ்ல முடிவு வந்து 10 வருஷம் ஆயிருக்கும். ஜட்ஜுமே திரும்பி எதுக்காக கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப காவியா ஓபனிங் ஸ்டேட்மெண்ட்டை தர ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, தனஞ்சய்க்கு நீதி கிடைக்கல, அநீதி தான் நடந்திருக்கு, அதுதான் எங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. ஒய்ஃப் இன்னமும் ஹஸ்பண்ட் நல்லவரு, அந்த தப்ப பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறாங்க. நாங்களுமே எடுத்து விசாரிச்சு பார்த்தோம். அப்படி விசாரிச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால தான் திரும்பி கேஸை ரீஓபன் பண்ணியிருக்கோம். அப்ப சாட்சிகளா வந்தாங்கல்ல, அவங்க எல்லார்கிட்டயும் நான் குறுக்கு விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஜட்ஜுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அப்ப எதிர்த்தரப்பு லாயர் இருக்காருல்ல, அவர் இதுக்கு நீங்க அனுமதி தரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவரோட பேரை நம்ம குணான்னு வச்சுக்கலாம். குணா என்ன சொல்றாரு தெரியுமா, இவங்க பப்ளிசிட்டிக்காக இந்த கேஸை எடுத்திருக்காங்க, மத்தபடி இதுல பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஜட்ஜ் இருக்காருல்ல, அவங்க மேற்கொண்டு விசாரணை பண்ணலான்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த காவியா என்ன சொல்றாங்கன்னா, போலீஸே முதல்ல விசாரணையை ஒழுங்கா பண்ணல, அவங்க தனஞ்சய் தான் முடிவு எடுத்துட்டு அதுக்கேத்த தான் விசாரணை பண்ணிருக்காங்க, தனஞ்சய லாக் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தனஞ்சய் உண்மையை ஏத்துக்கவே இல்ல, அடிச்சு ஏத்துக்கலாம் சொல்லிருக்காங்க. டார்ச்சர் பண்ணதுக்கான எவிடன்ஸ் எங்க கிட்ட இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த டைம் ஜூனியரா இருக்க போலீஸ் ஒருத்தர் இருக்காருல்ல, அவங்க பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஆக மொத்தத்துல தனஞ்சய எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும்ன்றதுக்காக போலீஸ் சில வேலைலாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தனஞ்சய் இதை பண்ணிருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, ஏன் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரிலாம் இவங்க சில பாயிண்ட்டை வைக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தனஞ்சய் மேல போயிட்டு கீழே வரதுக்கு மொத்தமே 15 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ள அவர் அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்து அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்திருக்கலாம் வாய்ப்பே கிடையாது. போலீஸ் இந்த விஷயத்துல ஒழுங்காவே விசாரணை பண்ணல. இதை தாண்டி அந்த தனஞ்சயோட செயின் கிடைச்சதா சொல்றாங்க. அது தனஞ்சயோட செயினே கிடையாது, வேற ஒருத்தரோட செயின். அவரு தனஞ்சய்க்கு தந்ததா சொல்லிட்டாரு. அவர் சொல்றதை எப்படி போலீஸ் நம்புவாங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்கிற மாதிரியே இல்லைன்ற மாதிரி இவங்க நிறைய பாயிண்ட்டை திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி பட்டனை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பட்டனை ஸ்பாட்ல கிடைச்சதான்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஏன்னா தனஞ்சயை அரெஸ்ட் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து திரும்பி அந்த ஷர்ட்டை எடுத்திருக்காங்க, அந்த பட்டனை பிச்சு எடுத்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சோ தனஞ்சயை ஃப்ரேம் பண்றதுக்காக நிறைய வேலை நடந்திருக்கு. யாரை காப்பாத்துறதுக்காக தனஞ்சயை ஃப்ரேம் பண்ணாங்கன்னு தெரியலன்ற மாதிரி ஒவ்வொரு பாயிண்டா இவங்க வச்சிட்டு இருக்காங்க. தனஞ்சயை செக்யூரிட்டியா வேலை பார்க்கும்போது வேற ஒரு செக்யூரிட்டி இருந்தாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவர் அந்த கூண்டுக்கு வந்துடுறாரு. அவர்கிட்ட இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் கேட்கறாங்க. அவருமே நடந்த விஷயத்த ஆர்டரா சொல்லிட்டு இருக்காரு. அதாவது தனஞ்சய் வந்து நான் கால் பண்றேன்ற மாதிரி மேல போனாரு பாத்தீங்களா, அப்படி மேல போனவர் எவ்வளவு நேரத்துல திரும்பி வந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமிங் எல்லாம் இவங்களுமே கால்குலேட் பண்றாங்க. இதுக்குள்ள எப்படி அப்படி பண்ணிருக்க முடியும்ன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இதை தாண்டி தனஞ்சய்க்கு எதிராக எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே கிடைக்கல. அதாவது சீமன் சாம்பிள், அதே மாதிரி வந்து அவரோட நகம், அப்படி இப்படின்னு எதுவுமே கிடைக்கல. இருந்தாலுமே தனஞ்சய் தான் இதை பண்ணாருன்ற மாதிரி கொண்டு வந்து அவருக்கு தண்டனையை வாங்கி தந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அப்ப லிஃப்ட் ஆபரேட்டரா இருந்தாரு பாத்தீங்களா, இவர் தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தனஞ்சய் உங்க வீட்டுக்கு போன மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. போன மாதிரி இருந்ததுன்னு தான் சொல்லியிருப்பாரு, போனான்றதை சொல்லியிருக்கவே மாட்டாரு. ஏன்னா இவர் போனதை பார்த்திருக்கவே மாட்டாரு. அது எல்லாமே இந்த இடத்துல தான் ரிவீல் ஆகுது. இதை தாண்டி எனக்கு நிறைய வருஷம் ஓடினதுனால நிறைய ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயமே இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு, போலீஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி எழுதி வாங்கியிருப்பாங்க. அவங்க எழுதின ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவர் கையெழுத்து போட்டு வந்திருப்பாரு. சோ அது எல்லாத்தையும் இவங்க மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ போலீஸ் வேற யாரையோ காப்பாத்துறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. என்ன ஏதுன்னு விசாரிச்சோம். அப்படி விசாரிக்கும் போது ஹஸ்பண்ட் மேல சந்தேகம் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதாவது அந்த பொண்ணோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, நிறைய பேரை காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. காசு கொடுத்ததுக்கு இவங்க கிட்ட எவிடன்ஸ் இல்ல, ஏன்னா அது எல்லாம் 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இல்ல. இருந்தாலுமே இவர் மீட் பண்ணிருக்கிறதெல்லாம் தெரியுது. அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் அந்த டைம்லயே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, அந்த பொண்ணு கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி யாரும் ஒன்னா இருந்த மாதிரி தெரியல, விருப்பப்பட்டு ஒன்னா இருந்த மாதிரி தான் தெரியுது. அப்படி பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாமோன்ற ஆங்கிள் யோசிச்சிருப்பாங்க. அப்படி யோசிக்கும் போது இவங்களுக்கு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கும். அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஆஃப் டே தான், ஆனா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப லேட் ஆயிருக்கும். அந்த பொண்ணு எந்த இடத்துக்கு போனான்றதை கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கும்போது அந்த டைம்
டைம்ல அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான்றதும் எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சாலிடா அதுக்கான எவிடன்ஸ் எங்க கிட்ட இல்ல. ஆனா அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஆஃப் டே தான் ஸ்கூல். அந்த பொண்ணு எதுக்காக ஈவினிங் டைம் தான் வீட்டுக்கு வந்தா? இந்த கேள்விலாம் இருக்கதான் செய்யுது. சோ கண்டிப்பா தனஞ்சய் இந்த விஷயத்த பண்ணல. வேற யாரோ அந்த பொண்ணை அடிச்சு சாவடிச்சிருக்காங்க. தனஞ்சய் மேல பழி விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்ற எல்லா விஷயத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் எவிடன்ஸ் எல்லாம் சொல்லதான் செய்வாங்க. அது எல்லாத்தையும் நான் தெளிவா உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஏன்னா நிறைய வாதம் பண்ணுவாங்க. எதிரில் இருக்கவங்க ஒன்னு சொல்றதை லாக் பண்ணி பதில் கேள்வி எல்லாம் கேட்பாங்க. தனஞ்சயை பிடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஒய்ஃப் கூட தனஞ்சய் ஒன்னா இருந்திருப்பாரு. அப்ப கரெக்டா போலீஸ் டிராப் மாதிரி வச்சு பிடிச்சாங்க பாத்தீங்களா? ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்தவங்க ஒழுங்கு மரியாதையா ஒத்துக்கோ, காம்ப்ரமைஸ் பேசலாம், உனக்கு இவ்வளவு காசு தரோன்ற மாதிரிலாம் பேரம் பேசுற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. முதல்ல அடிச்சு பார்த்திருப்பாங்க. அவர் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பேரம் பேசிலாம் பார்த்திருப்பாங்க. அந்த டைம் அந்த இடத்துல போலீஸா இருந்தவர், அதே மாதிரி அங்க குற்றவாளியா இருந்தவங்க எல்லாம் இந்த விஷயத்தை கவனிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி தான் இவங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவரையே ஒத்துக்க வச்சிருக்காங்கன்னா நிச்சயமா வேற யாரோ தப்பு பண்ணி அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் தனஞ்சயை ஒத்துக்க சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றத நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல லாயர் இருக்கார்ல, அதாவது இந்த காவியாவோட மென்டார் இருக்கார்ல, அவர் இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் 1 மணிக்கே ஸ்கூல் முடிஞ்சிடும். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வராங்க. பொண்ணு சீக்கிரமா தானே வரணும், எதுக்காக இவ்வளவு லேட்டா வரான்ற மாதிரி அம்மா எதனால லேட்டுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஸ்டார்டிங் கேட்ட மாதிரி நமக்கும் காமிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு டிராபிக் ஜாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. என்ன இவ இப்படி சொல்றான்ற மாதிரி அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணு உள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றா. அப்படி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அவளோட அண்டர்வேர்ல வந்து பிளட் இருக்கிறத அம்மா கவனிக்கிறாங்க. கவனிச்சவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. பொண்ணு வெர்ஜினிட்டியை இழந்திருக்கா, யார் கூடயோ ஒன்னா இருந்துட்டு வந்திருக்கான்றது அம்மாக்கு தெரிஞ்சிருது. யார் கூட நீ ஒன்னா இருந்துட்டு வரன்ற மாதிரி கேக்குறாங்க. என்னமா சொல்றீங்க, எனக்கு புரியலன்ற மாதிரி நடிக்கிறா. நடிக்காத, நீ யார் கூடயோ ஒன்னா இருந்திருக்க, யார் கூட ஒன்னா இருந்த, அவங்க கூட தான் சுத்திட்டு வரியான்ற மாதிரி அம்மா போட்டு அடிக்கிறாங்க. சொல்லு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா இருந்துட்டு தான் பொண்ணு வந்திருக்கா. அம்மா அதை கண்டுபிடிச்சு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஓவரா அடிச்சிருவாங்க. பொண்ணு ஒரு ஸ்டேஜ்ல இறந்தே போயிடுறா. இவங்களுக்கு செம்மையா பயம் வருது. இவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. ஹஸ்பண்டுமே இவர்கிட்ட போய் பேசுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க கோயிலுக்கு போற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. சோ படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த சீனை காட்டும் போதே அம்மாவை பதட்டமா தான் காமிச்சிருப்பாங்க. இப்பதான் நமக்கு அது புரியுது. இவங்க இருக்காங்கல்ல, தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அவரு சில பிளான் எல்லாம் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி ஒரு பலியாட நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க சரி பாத்துக்கலான்ற மாதிரி திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் அந்த லிஃப்ட் ஆபரேட்டருமே தனஞ்சய் உங்க வீட்டுக்கு போன மாதிரி இருந்ததுன்னு சொல்லியிருப்பாரு. கிடைச்சாண்டா ஒரு பலியாடுன்ற மாதிரி தனஞ்சயை லாக் பண்ணலாம்னு இவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. ஏற்கனவே தனஞ்சய் மேல இவங்க திருட்டு பழி போட்டிருப்பாங்க. அவர் தான் திருடினாருன்னு தெரியாது, வீட்டுல இருக்க பொருள் காணாம போச்சுல, அதுக்கு செக்யூரிட்டி தான் காரணம்ன்ற மாதிரி ஒரு பழியை போட்டு வச்சிருப்பாங்க. சோ தனஞ்சயை நம்ம லாக் பண்ணிடலாம், அவன் கோவத்துல இப்படி பண்ணிட்டான்ற மாதிரி கொண்டு வந்துடலான்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. தனஞ்சய் தான் இப்படி பண்ணான்ற மாதிரி இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. பிரசன்ட்ல இவங்க எல்லா பாயிண்ட்டையும் உடைச்சிட்டாங்க. தனஞ்சய் எந்த தப்பும் பண்ணலன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல. இப்ப ஜட்ஜுமே தனஞ்சய் எந்த தப்புமே பண்ணல, அவரை நிரபராதியா நான் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதை தாண்டி கேஸை திரும்பி ரீஓபன் பண்ணி விசாரணை பண்ணுங்க, உண்மையான குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிங்க. அம்மான்னு இவங்க சொல்றாங்க, அம்மான்றது உண்மையா இல்லையான்றதை நீங்க கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை தந்து ஜட்ஜுமே இந்த கேஸை முடிச்சு வைக்கிறாரு. கேஸ்ல ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி காவியா கொஞ்சம் நிம்மதியா வெளியே வராங்க. இதோடய இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.